ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் கோல்ட் காயின்ஸ்க்கு எல்லாமே வேஸ்டேஜ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ்லி எல்லா ஷாப்லையும் எவ்வளோ வேஸ்டேஜுங்கிறத ஜென்ரலாக பார்த்துடலாம். ஜிஆர்டியில் இது வரைக்கும் 2% சொல்லியிருந்தாங்க. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். லலிதாவில் 1.5%, தங்கமயிலில் 3%, பீமாவில் 1.5%, ஏகே ஜுவல்லரி இருக்கு இல்லையா அதில் 1%, ஜோஸ் அல்காஸில் 3%, சரவணா எலைட்லேயும் 3%, இதை தவிர ஸ்ரீகுமரனில் 1%, போத்தீஸில் 2%. கோல்டு காயின்கெல்லாம் வேஸ்டேஜஸ் இந்த அளவுக்கு போடுறாங்க. ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1% தான் வேஸ்டேஜ், அதுக்கப்புறமா 1.5% ஆக்குனாங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு 1.5, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2% கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 500 மில்லிகிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பர் காயினுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டாக 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மில்லிகிராம்ஸ்க்கு 50 ருபீஸ் தான் மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க, அதுக்கப்புறம் 75 ருபீஸ். இப்போது 500 மில்லிகிராம் காயினுக்கு, அதாவது பர் காயினுக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற கோல்ட் ரேட் படி எவ்வளோ ஆகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 11,465 ரூபா. கோல்ட் ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5,732 ரூபா ஆகுது. எம்சி 200 ரூபா பர் காயினுக்கு இல்லையா. ஸோ 5,932 ரூபா ஆகுது. ஜிஎஸ்டி 3% போட்டோன்னா அது ஒரு 177 ரூபா. ஸோ மொத்தமாக 500 மில்லிகிராம் காயின் ஜிஆர்டியில் நீங்கள் இப்போதைக்கு வாங்கணுன்னா 6,109 ரூபா ஆகும். ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தான். இந்த மாதிரி மில்லிகிராம்ஸ்க்கு எம்சியே போடக்கூடாது. அதில் இவங்க 200 ரூபாய் எம்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நல்ல சேல் ஆகுது மில்லிகிராம்ஸ் காயின், அதனால தான். ஏன்னா நம்ம ஒரு மில்லிகிராம் காயினாவது வாங்கலாம்னு நினைக்கிற மக்கள்கிட்ட இவ்வளோ சார்ஜ் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப அநியாயம். நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கு அட்லீஸ்ட் நம்ம மில்லிகிராம்ஸ் வாங்கலாம்னு நினைப்போம். இப்போ இருக்கிற இந்த எம்சியை பார்த்தா அது கூட வாங்கணும் நமக்கு கண்டிப்பாக தோணவே தோணாது. இதுவே உங்களுக்கு டிஜியில் போடும்போது எந்த அளவுக்கு ஆட் ஆகுங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 ரூபா பர் காயினுக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயாக அதை ஹைக் பண்ணியிருக்காங்க. இனிய கோல்ட் ரேட் படி இந்த 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் வாங்குறதுக்கு 1,146 ரூபாய் தேவை. இதில் எம்சி அப்புறம் ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே நம்ம சேர்த்து வாங்குறப்போ 1,336 ரூபாய் வருது. எம்சி பர் காயினுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். ஸோ 1,296 ரூபாய் ஆகுது. ஜிஎஸ்டி 3% 38 ரூபாய். ஸோ மொத்தமாக 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கு 1,334 ரூபாய் ஆகுது. ஸோ இதே போல் தான் நமக்கு 250 கிராமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்க்கலாமா. 250 மில்லிகிராமுக்கு பார்த்தீங்கன்னா பர் காயினுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னைய கோல்ட் ரேட் படி பார்த்தீங்கன்னா 2,866 ரூபாயும் 250 மில்லிகிராம். பர் காயினுக்கு உங்களுக்கு 180 ரூபாய் எம்சி. ஸோ பார்த்தீங்கன்னா 3,016 ரூபாய். ஜிஎஸ்டி 90 ரூபாய். இதை எல்லாமே சேர்த்து 3,106 ரூபாய் ஆகும். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2,600 ரூபாயும் 800 ரூபாயும் இருந்தது. ஸோ அப்போதைக்கு 75 ரூபாய் தான் எம்சி. அதுக்கட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 1 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித சேஞ்சும் இல்லை, அதே 2% மட்டும்தான். ஸோ ரவுண்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2%, இதே ஸ்கொயர் ஷேப்புக்கு 2.5% சார்ஜ் பண்ணுறாங்க. 1 கிராமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டில் நமக்கு 12,044 ரூபாய் ஆகுது. வேஸ்டேஜ் 2% 229 ரூபாய். ஜிஎஸ்டி 3% 350 ரூபாய். எல்லாமே சேர்த்து 1 கிராமோட ப்ரைஸ் 12,044 ரூபாய் ஆகுது. இதே நீங்கள் ஸ்கொயர் ஷேப் வாங்கினீங்கன்னா 2.5% வேஸ்டேஜ் போடுவாங்க, 286 ரூபாய். ஜிஎஸ்டி 3% 352 ரூபாய் ஆகுது. 1 கிராம் பார்த்தீங்கன்னா 12,103 ரூபாய் ஆகுது. ஸோ லிட்டில் டிஃப்ரென்ஸ் தானே. நம்ம ஸ்கொயர் ஷேப்பே வாங்கலான்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. அதில் மிச்சம் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம தாராளமாக டிஜி கோல்டில் கூட போட்டுக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி
ரவுண்ட் ஷேப்பே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது இந்த நோ விஏ ஆஃபர் அந்த மாதிரி வர்றப்போ கூட நீங்க வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் வாங்கிக்கலாம். இல்ல கிஃப்ட் பர்பஸ்க்குனா கூட வாங்கிக்கலாம். இதை எக்ஸ்சேஞ்ச் ரீசேல் வேல்யூ பண்ண போறீங்கன்னா ரவுண்ட் ஷேப் காயினே வாங்குறது நல்லது. உங்களுக்கு போத்தீஸ் ரேட் கூடயும் நான் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா காயினுக்குமே உங்களுக்கு 2% வேஸ்டேஜ் தான். 500 மில்லிகிராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 114 ரூபாய் வருது எம்சி. ஜிஎஸ்டி 3% வந்து 175 ரூபாய். போத்தீஸ்ல 500 மில்லிகிராம் காயின் வாங்கினீங்கன்னா 6021 ரூபாய் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 88 ரூபாய் ஆகுது. நம்ம லிட்டில் டிஃப்ரென்ஸ் எப்பவுமே பார்க்கக்கூடாது. ஸோ இந்த 88 ரூபாயை நம்ம மிச்சம் பண்ணால் அதை டிஜிகோல்டில் கண்டிப்பாக போட முடியும். இல்லைன்னா உண்டியலில் கூட நம்மளால போட முடியும். ஸோ இதே அமௌண்ட்டை நம்ம டிஜியில் போட்டால் நமக்கு எந்த அளவுக்கு மிச்சமாகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 5732 ரூபாய் இல்லையா கோல்டு ரேட்டு, 500 மில்லிகிராம். ஸோ அதை நம்ம போடுறப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக ஆட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25 மில்லிகிராம். 25 மில்லிகிராமோட இன்னையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 286 ரூபாய் ஆகுது. ஸோ அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது. மோஸ்ட்லி இப்போதைக்கு நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி டிஜி கோல்டில் வந்து சேமித்து வாங்கினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து லாபமாக இருக்கும். எக்ஸ்சேஞ்சுன்னு பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து மோஸ்ட்லி டிடெக்ஷன் பண்ண மாட்டாங்க கோல்டு காயினுக்கு. அப்படி வந்து டிடெக்ஷன் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. நம்ம இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கோல்ட் ஷீட்டில் கூட கட்டி கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். பிகாஸ் வந்து ரேட் அவ்வளோ ஏறுது. அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்போ வேணாலும் வந்து 3% வந்து கொண்டு வந்துடலாம். அப்படிதான் வந்து இப்போதைக்கு வேஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் கோல்டு ஷீட் கட்டுறீங்கன்னா அதில் ஒரு 3000 ரூபாய் எடுத்து தனியாக கோல்டு சேவிங்ஸ்க்குனே, அதாவது கோல்டு காயின்க்குனே நீங்கள் கூட கட்டலாம். 11 மந்த்துக்கு நமக்கு வந்து ஒரு 33,000 ஆட் ஆகும். அதில் நம்ம வந்து தாராளமாக வேஸ்டேஜே இல்லாமல் ஒரு 2.5 கிராம் இல்லைன்னா 3 கிராம் தாராளமாக வாங்க முடியும். இது ஒரு ஆப்ஷனாக நான் சொல்கிறேன். ஏன்னா விருப்பம் இருந்தால் சித்தங்களா, ஏன்னா வந்து நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது இல்லையா, அதுக்காக நான் இதை சொன்னேன். இல்லை அந்த ஆப்ஷன் பிடிக்கலன்னா நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து டிஜி கோல்டில் போட்டோன்னா நமக்கு வந்து பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அன்னைய கிராம்ஸ்க்கும் நமக்கு வரவு வைப்பாங்க. பட் வந்து நமக்கு வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் கையில் இருக்கிறப்போ. ஸோ அது வந்து டிஜி கோல்டில் ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ நீங்கள் ஒரு 33,000 தான் கோல்ட் ஷீட்டில் கட்டுறோன்னா டிஜி கோல்டில் நம்ம 40,000 கூட கட்டலாம். ஏன்னா கையில் அமௌண்ட் இருக்கிறப்போ போட்டுக்கலாம் இல்லையா. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் ஆஃபர் இல்லாதப்போ நீங்கள் காயின் வாங்கலாம். இல்லை இந்த 1%க்கு குறைவாக இருக்கிற ஷாப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஏகேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% தான். ஸ்ரீகுமரனில் 1லேருந்து 1.5%. லலிதாலையும் வந்து உங்களுக்கு 1லேருந்து 1.5% அளவுக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்கும் போது ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கேட்கணும். அதர் ஷாப் கோல்டு காயினை நீங்கள் கொடுத்தா எங்கேயாவது வந்து டிடெக்ஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுருக்கோம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா கோல்டோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டிடெக்ஷன் பண்ண மாட்டாங்க. லலிதாலையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எனக்கு மற்ற ஷாப்ஸ்லலாம் எனக்கு தெரியல. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து காயின் நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்சேஞ்சுக்கு டிடெக்ஷன் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து நம்ம மில்லிகிராம்ஸ் வாங்கலாமா, அந்த அமௌண்ட்டே வந்து இல்லை டிஜி கோல்டில் போடுறது நல்லதா. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்குங்க. இந்த மாதிரி பார்ஸ்லாம் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போதைக்கு வாங்கினது. இந்த 1 கிராம் வந்து இப்போ சிட்டில் எனக்கு அமௌண்ட் வந்து பேலன்ஸாக இருந்தது. அதில் வந்து நான் 1 கிராம் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.